காவேரி வந்து யோசனையாவே யாழினிய கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. அம்மு வந்திருப்பாளா? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு யாழினி உள்ள வராங்க. பார்த்தா அம்மு வந்து முதல் ஆளா வந்து உட்காந்துருக்கா. அத பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு. உடனே வந்து அம்மு அப்படின்னோனே, குட் மார்னிங் மிஸ் அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல நம்ம வந்து காவேரிக்கு. அம்மு நீ வந்துட்டியா? நீ வரமாட்டேன்னு நெனச்சேன். நான் கண்டிப்பா வந்துட்டேன் மிஸ். நான் தான் முதல்ல வந்தேன் தெரியுமா? ஸ்கூல்ல நெறைய பேர் வரவே வரல. நீங்க ஏன் மிஸ் இவ்வளோ லேட்டா வந்தீங்க? அப்படின்னோனே, நான் லேட்டா வரலடா. கரெக்ட்டா தான் வந்தேன். நீ சீக்கிரமா வந்ததால அப்படி தெரியுது. மிஸ் யாழினி வந்திருக்கா அப்படின்னோனே, ஆமா யாழினியும் இங்கே வந்திருக்கா. அப்படியா? யாழினி இதுக்கப்புறம் நீ இங்கே தான் படிக்க போறியா? அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வீட்டில் போர் அடிச்சுதா அதனால தான் சித்தி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னோடனே, சூப்பர் யாழினி. மிஸ் ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் யாழினியை கூட்டினதுக்கு அப்படின்னோடனே சிரிக்கிறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து யாழினி சரி 2 பேரும் சத்தம் போடாமல் இருக்கணும். இங்கே எல்லாருமே இருப்பாங்க சத்தம் போட்டுலாம் பேசக்கூடாது சரியா? அப்படின்னோடனே சரிங்க மிஸ் அப்படின்றாங்க. அடுத்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பரவாயில்ல எப்படியோ வந்துட்டா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே காவேரி வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசிட்டு அடுத்து வந்து போர்ஷன் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக குழந்தை என்ன பண்ணுறாங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்குறியா நீ அப்படின்னோடனே, என்னாச்சு அப்படின்றாங்க. நீ சொன்னது தான் கரெக்டு. எங்கள் அம்மாவும் உங்கள் சித்தியும் வேறு வேறு கிடையாது. அப்புறம் உங்கள் சித்தி தான் என்னோடய அம்மா. என்ன சொல்கிற அம்மு? நீ சொல்கிறது உண்மையா? ஆமாம் அதுதான் உண்மை. ஆனால் வந்து இந்த விஷயத்த உங்கள் சித்திக்கிட்ட தெரியாமல் பார்த்துருக்கே. எங்கள் சித்திக்கிட்ட நான் கேட்கக்கூடாதா? கேட்டால் நம்ம இப்போ மாட்டிப்போம். ஏன்னா உங்கள் சித்திக்கு ஆக்சிடென்ட் ஆகி எதுவுமே ஞாபகம் இல்லையா? என் அம்மா என்னை மறந்துட்டாங்களாம், என் அப்பாவையும் மறந்துட்டாங்களாம். இதுதான் நடந்துதான். என்கிட்ட இப்போ தான் சொன்னார் அப்பா. அதனால் நீ எக்காரணம் கொண்டு உங்கள் சித்திக்கிட்ட கேட்டுறாத. சரி அம்மு நான் கேட்க மாட்டேன். அப்போது நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சியா? யார் அக்கா யார் தங்கச்சி? நீ வந்து அக்காவாக இருப்ப, நான் தங்கச்சியாக இருப்பேன் அப்படின்னோடனே, ஓ அப்படி சொல்கிறியா? சரி சரி அப்போனா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிக்கிறாங்க. சரி சரி நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்றாங்க. சரி 2 பேரும் பேசக்கூடாது சொன்னல. சாரி மிஸ் அப்படின்றாங்க. உன்னை அங்கே இருக்க குழந்தைங்க எல்லாருமே வந்து என்னாச்சு அப்படின்னோடனே, இங்கே பாருடா, எனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டிங்களே, எனக்கு அம்மா இருக்காங்க. அப்போ உன் அம்மா வந்து இந்த உலகத்தை விட்டு போகலையா? இல்லை என் அம்மா இந்த உலகத்தில் தான் இருக்காங்க. எனக்கு அம்மா கிடச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் சீக்கிரமாகவே அம்மா கூட நான் வந்து வந்துடுவேன். நிஜமாவாப்பா அப்படின்னு நிஜமாக தான் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து யாழினியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன பேசுகிறாங்க இவங்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. எங்கே வந்து அடுத்து வந்து ஸ்கூல் வந்து முடியும் போது கரெக்டாக வந்து யாழினி வராங்க. யாழினி கிட்ட வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக சரி சரி யார்ட்டும் சொல்லக்கூடாது மெயினாக ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரகசியம் பேசுகிறாங்க. அதை பார்த்த காவேரி வந்து சரி யாழினி அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னா? நான் சொல்ல மாட்டேன்ப்பா, அது எங்களுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சீக்ரெட். ஓ அப்படியா? 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்ரெட் பேசுகிறீங்களா அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. காவேரியை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்காங்க நம்ம வந்து அம்மோ. ஏன் அம்மோ நேற்று என்கிட்ட பேசவே மாட்டேன்ற, இன்றைக்கி மட்டும் என்னை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னோட, எல்லாம் அப்படி தான் மிஸ். நேற்று நான் ரொம்ப மூட் அவுட்டாக இருந்தேன் அதான் மிஸ் பேசலை, ஆனால் இப்போ பேசுகிறேன்ல அப்படின்னோடனே, சரி 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 எங்கள் வீட்டுக்கு வரியா? என் அப்பா கிட்ட கேட்கணுமே, என் அப்பா கிட்ட கேட்டுட்டு நான் வரட்டுமா அப்படின்னோடனே, சரி ஓகே உங்கள் அப்பா வந்தோடனே நம்ம கேட்கலாம் சரியா? சரிங்க மிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கரெக்டாக வந்து இங்கே வராரு நம்ம விஜய் பார்த்தோன்னா காவேரிக்கு ஐயோ இவர் பேசினா ஒத்துக்க மாட்டாருன்னு தெரியலையே, எப்படியாவது அம்மாவை கூட கூட்டின்னு போகணுமே, இப்போ என்ன பண்ணுறது? யாழினி வச்சு தான் பேசணும், யாழினி இப்போ பேசு அப்படின்னோடனே யாழினி வந்து அங்கிள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அம்மா எங்கள் கூட வரட்டுமா ப்ளீஸ் அங்கிள், அப்புறம் நைட்டு வந்து நீங்கள் கூப்பிட்டுக்கிறீங்களா? நானும் அம்மா விளையாடணும்னு ஆசைப்பட்றோம் அங்கிள் அப்படின்னோடனே, அம்மு அப்படின்றாரு. உடனே வந்து அம்மா ப்ளீஸ்ப்பா யாழினி கூட நான் போட்டுமா ப்ளீஸ்ப்பா அப்படின்னோடனே, சரி ஓகே நீ போ, ஆனால் கொஞ்சம் நேரம் தான் ஓகேவா வந்துடணும் அப்படின்னோடனே, சரி அப்படின்றாங்க. இங்கே காவேரி வந்து விஜய் பார்க்குறாங்க. ஆனால் விஜய் வந்து காவேரி சரியாக பார்க்க கூட மாட்டேங்கிறாரு. அதனால் காவேரிக்கு மனசு கஷ்டமாகுது, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து சரி நானே உங்களை எல்லாருமே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே, உடனே வந்து காவேரி ஒத்துப்பாங்களோன்னு பார்க்குறாரு. உடனே வந்து காவேரி வந்து சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வண்டியில் ஏறுறாங்க. எல்லாருமே வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ காவேரி வந்து விஜயே பார்க்குறாங்க. ஆனால் விஜய் பார்க்காம காவேரி அவாய்ட் பண்ணுறாரு. அதனால் காவேரி அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து வந்து 2 குழந்தைங்களுமே ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டே வராங்க. ஆனால் காவேரி மட்டும் விஜய் வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டே வராங்க.